கேஜிஎஃப்ல ஷூட் நல்லா இருக்குது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது கைஸ். 8000 ரூபாய் சும்மாவா? லிஃப்ட்டு பார்த்தாங்களா இல்லை நான் உள்ள வந்துட்டேனா? என் வண்டி அந்த வண்டியோட ஸ்க்ராட்ச் ஆகிருக்க வேண்டியது. ஃபஸ்ட்டெல்லாம் சென்னையில் தான் ஒரு ரூட் விட்டோன்னா அது பிடிக்கிறது கஷ்டங்குவாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேயே அப்படி தான் இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இப்போ எங்கே இருக்கோன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பிட் ஷாப் தான் போகலான்னு. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு 5 கிலோமீட்டர் வருது. ஸோ எதுக்கு த்ராட்டில் பிட் ஷாப் போகிறோன்னா, எஸ் ரைடிங் ஜாக்கெட் எடுக்க போகிறேன். அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கே, வேறு லெவல் ஹாப்பினஸ். ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ரொம்ப யோசித்தேன். கவின் இருக்கார் பார்த்தீங்களா, டியூக் 390, அவர் தான் வந்து ப்ரோ கொஞ்சமாச்சு ரைடராக ஃபீல் பண்ணும் ப்ரோ, கொஞ்சமாச்சு ரைடராக இரு ப்ரோ அப்படின்னு சொல்லி என்னை பிரெயின் வாஷ் பண்ணி அவனே எடுத்து என்னையும் எடுக்க வச்சுட்டான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 days பிஃபோரே த்ராட்டில் வந்திருந்தோம், ரைடிங் ஜாக்கெட் எடுத்துட்டாங்க. அண்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் எடுக்கலான் இருக்கேன். இன்றைக்கி வேறு வேலையாக நான் கோயம்புத்தூர் வர வேண்டியது இருந்தது. சரி வரதா வரோமே இன்றைக்கே எடுத்துருவோம் அப்படின்ட்டு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு ஒரு மாடல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது தவிர வேறு எதுவும் இல்லை என்றால் நான் அந்த மாடலே எடுத்துப்பேன். ஸோ ரைடிங் ஜாக்கெட் வந்து மஸ்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி செஸ்ட் ப்ரொடெக்டர் இல்லாமல் ரைடிங் ஜாக்கெட் வேணும்னா ஒரு கம்மி பட்ஜெட்லேயே கிடைக்குது. பட் செஸ்ட் ப்ரொடெக்டரோடு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. சரி எடுக்கிறது எடுக்கிறோம், ஒன்ஸ் எடுக்கிறோம், அதை பக்காவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணி தான் நான் அதை பிளான் பண்ணியிருக்கு. எனக்கு வேறு அப்பப்போ ரூட்டு பார்க்கணுமா இருக்குது கைஸ். இது டெட் எண்டு தானா? டெட் எண்டில் ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச அந்த வஉசி அதுக்கிட்ட வந்துட்டாலே தெரியும். காந்திபுரம் த்ராட்லர் பிட் ஷாப் அங்கே தான் போகிறோம். எடுக்கலாமா வேணாமா? ஏன்னா அதோடய பட்ஜெட் வந்து அவ்வளோ ஹையு. ஸோ எதுக்கு அவ்வளோ எடுத்துகிட்டு அதை அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அப்புறம் இப்போ இதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய ரைடு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரைடுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் போட்டு போகலாம். இதுக்கப்புறம் எங்கே போனாலும் ஜாக்கெட் போட்டு போகலாம் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா செல்லாம் எப்போ சீரும் எப்போ அமைதியாக போவோம் அப்படின்னு எதுவும் தெரியாது. ஸோ பெட்டர் ஜாக்கெட் இருந்ததுன்னா பரவாயில்ல. உயிரை காக்கும் ஹெல்மெட் இருக்குது, நல்ல ஒரு ஹெல்மெட்டாக வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி நல்ல ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டேன்னா ஓகேன்னு தோணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரமா? அண்ணா காந்திபுரம் ரைட்டுங்களா? ஓ லிஃப்ட்டு பார்த்தாங்களா இல்லை நான் உள்ளே வந்துட்டேனா? என் வண்டி அந்த வண்டியோட ஸ்க்ராட்ச் ஆகிருக்க வேண்டியது. ஃபஸ்ட்டெல்லாம் சென்னையில் தான் ஒரு ரூட் விட்டோன்னா அது பிடிக்கிறது கஷ்டங்குவாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேயே அப்படி தான் இருக்குது. ஒரே ஒரு சந்தை விட்டடிச்சிட்டோம், சும்மா எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் காட்டுது. எந்த சந்தையும் விட்டடிக்காமல் போயிட்டா பரவாயில்ல. கரண்ட் இல்லையா என்ன? நான் இங்கே வியர் பண்ணிக்கிறேன். சரி. உள்ள தெர்மலை போட்டுக்கிறீங்களா இல்லை தெர்மல் ஆயிடுவாண்ணா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எடுத்துக்கிறேன், தேங்க்ஸ். ஸோ இப்படி கரண்ட் இல்லாதனால விளாக் எடுக்க முடியல. ஸ்கேலா பிராண்ட் பிரேவ் தான் எடுத்துருக்கு. ஏற்கனவே பார்த்து வச்சதுனால டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜாக்கெட் போட்டு அப்படியே ராஜா பகு இது மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. கேஜிஎஃப்ல ஷூட் நல்லா இருக்குது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது கைஸ். 8000 ரூபாய் சும்மாவா? இப்போ என் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய் நம்ம தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வித் ரைடிங் ஜாக்கெட். அப்படியே ஒரு க்ளவுஸை மட்டும் நல்லா தான் எடுக்கணும். இப்போதைக்கு ஒரு சாதா க்ளவுஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். எதில் விட்டு எதில் எடுத்துருந்து தெரியலையே. வேறு என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அதை டீட்டெயிலாக எடுக்கலான்னு பார்த்தேன்.
பட் வந்து பார்த்தீங்கன்னா எந்நேரம் கரண்ட் இல்லை. ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலாவில் பிரேவ் மாடல் எடுத்துட்டோம். என்னடா போனால் டக்குன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா, நான் ஒரு 2 days பிஃபோர் கவினுக்கு வாங்குறதுக்கு வந்திருந்தோம். அப்போது எல்லாத்தையும் விசாரித்து என்னென்ன எடுக்கலாம் ஏது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, ஆனால் நீங்கள் நாங்கள் காரில் வந்ததுனால பெருசாக விளாக் எடுக்கல, பட் எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு வந்து அப்புறமேட்டு ஸ்கேலாக தான் முடிவு பண்ணி அவர் எடுத்தார். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விளாகில் என்னென்ன பிராண்ட் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு எல்லாம் என்ன ரேட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக இன்க்ளூட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் எந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷட் டவுன் ஆகிட்டுருக்கு, கரண்ட்டு இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் நான் போனது ஸ்கேலா பிரேவு அதே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி சோலைஸும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மெயின் கோல் என்னென்னா வந்து எல்லாமே லெவல் 2 ப்ரொடெக்டர் வித் செஸ்ட்டுமே எனக்கு வந்து ஆர்மரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ்லேயுமே இருக்குது, ரைனாக்ஸ்லேயுமே ப்ரொடெக்ஷனோட தான் கொடுப்பாங்க. சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு ஃபோம் கொடுத்துருவாங்க. எனக்கு அது ஃபோம் இருக்கக்கூடாது, செஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 ப்ரொடெக்டரோட வேணும் அப்படிங்கிற வாங்குறது ஒன்ஸ் வாங்குகிறோம் அது கரெக்டான அப்டேட் பண்ணணுங்கிற மாதிரி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. எங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருந்தது. ஆக்சுவலி RGT4 எடுக்கலாம். RGT4 வந்து பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸ் மாடல், அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7K கிட்ட வருது. பட் அது வந்து தெர்மல் லைனர் அண்ட் தென் ரெயின் லைனர் ரெண்டுமே நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தோட காஸ்ட் நியர்லி 9K கிட்ட வந்துடும். 1500 கிட்ட போட்டு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 9K கிட்ட வந்துடும். ஸோ அதனால தான் வந்து அது வேண்டான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷோலைஸில் 8Kக்கு லெவல் 2 ப்ரொடெக்டர் செஸ்ட் லெவல் 2 ப்ரொடெக்டரோட எல்லாமே இருந்தது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லுக் வந்து எங்களுக்கு பிடிக்கல, கலர் பிடிக்கல. அப்புறமேட்டு தான் ஸ்கேலாவில் பார்க்கும்போது எனக்கு இந்த அவுட்லுக்கே அவ்வளோ சூப்பராக பிடிச்சிது. ஸோ இதையே எடுத்துடலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி எடுத்தோம். இது இல்லாமல் மோட்டோ டார்க் இருந்தது, பட் மோட்டோ டார்க் கிளியரிங் சேலுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் அது எங்களுக்கு பெருசாக தெரியல, ஏன்னா ஆஃப்டர் சப்போர்ட்டும் வேணும். அது இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் லெவல் 2 ப்ரொடெக்டர் இல்லைனாங்க. அதுக்கப்புறம் பைசான் இருந்தது, பட் பைசானு செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 ப்ரொடெக்டர் இல்லைனாங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 ப்ரொடெக்டர் செஸ்ட்டில் வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8K போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும், அது கம்மி வந்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஆனால் இதில் 8Kல என்ன ஒரு ப்ளஸ்னால் வித் தெர்மல் லைனர் அண்ட் ரெயின் லைனர் ரெண்டும் சேர்த்தியே நம்மளுக்கு 8Kல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட்டு கிடைக்குது. அப்படிங்கும்போது பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். மீது எதுவுமே தெர்மல் லைன் எல்லாம் போட்டு லெவல் 2 ப்ரொடெக்டர் வித் செஸ்ட்டுமே லெவல் 2ஓட வருது அப்படிங்கும்போது 8K கம்மி வேறு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷீல்டு இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கும், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதே எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வேறு என்ன ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா RR கியர்ஸ் இருக்குது, பட் அது எல்லாமே ரேட் அதிகமாக இருந்தது. பட்ஜெட்டில் ஸ்டார்டிங்கில் எனக்கு எடுக்கணுன்னா இது ஒன்று ஷோலைஸ், அதோட ப்ரொனன்சியேஷன் கட்ட தெரியல, இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் இருந்தது. அதில் அவுட்லுக் பிடிக்காதனால கண்ண மூடி இதில் ஸ்லைடரோடு இருக்குதுன்னு சொல்லி இதை நாங்கள் எடுத்துட்டோம். க்ளவுஸ் இப்போதைக்கு நான் ரொம்ப பேசிக் தான், ரொம்ப பேசிக், அது க்ளவுஸ்னே சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குளிருக்கும் சரி வண்டி ஓட்டும்போது எனக்கு இது வைப்ரேட் ஆகுது. கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரு மாதிரி மேக்னெட் மாதிரி எல்லாம் ஆக்ட் ஆகுது. அந்த அளவுக்கு இந்த வண்டியை ஒரு கண்டினியூஸாக 200 கிலோமீட்டர் ஓட்டினா ஆகுது. ஸோ அதுக்கு வேண்டான்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப பேசிக் மாடலில் ஒரு க்ளவுஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு கடல் மாதிரி, பைக்கிங்க்கு செலவு பண்ணணும்னா செலவு பண்ணிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அது இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் லைனர் ஃபேண்ட் எடுத்தார், அது மட்டுமே 1500 வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு வந்துட்டுருக்கும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பென்லிக்கு வந்திருக்கோம். அண்ட் அவரோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செயின்லாம் டைட் பண்ணி லூப் பண்ணணும் கன்னியாகுமரி ரைடுக்காக. வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின் டைட் பண்ணி செயின் லூப் பண்ணியாச்சு. அண்டு நியர்லி 500 கிட்ட ஆச்சு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பிரேக் பேட்ஸ்லேருந்து எல்லாம் மாற்றணுமா. அதோட பிரேக் பேடோட காஸ்ட் மட்டுமே கேட்டாலே நியர்லி 24 கிட்ட சொன்னாங்க. இதோட டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைடு போயிட்டு வந்துட்டு என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்டு எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, ப்ரீத்தபிளாக என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைடு போயிட்டு வந்துட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுக்குறேன். என்னால் வந்து இந்த ஜாக்கெட்டே கிளியராக காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷட் டவுனில் போயிடுச்சு. அண்டு ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் சந்திப்போம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வீடியோ வரும். நெக்ஸ்ட் நல்ல கண்ணில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை பை.